அதாவது வந்து எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். முன்னாள் முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து கண்டிக்க வேண்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். விசிகவை திமுக எம்பி ஆர் ராசா தேவையில்லாமல் சீண்டி வருவதாக கூறி அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரவையில யார் இடம்பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு சொல்லிட்டு ஆர் ராசா பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அதாவது வந்து எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து கண்டிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தைகளை வந்து குறிவைத்து விடுதலை சிறுத்தைகளை வந்து தூண்டி விடுகின்ற வேலையை செய்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தோம். அந்த 2 தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு திமுக அன்றைக்கு வந்து வெறும் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆனால் எங்களுடைய இடங்கள் 2 இடங்களும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகளும் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை ஒரு மைனாரிட்டி அரசு என்று தான் சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸும் ஆதரவு கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்தது. அப்போதெல்லாம் வந்து ஆர் ராசா போன்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், வெட்டப்படாமல் தான் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே அவர் பேசுவது என்பது அவருக்கே அது சரியா என்பதை நான் அவருடைய கோணத்திலே கூறுகிறேன். மேலும் மேலும் மாதிரியே அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். திமுக தலைமை அவரை கண்டிக்க வேண்டும், கண்டிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.